திரு அன்வர் ராஜா, திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கை கருத்து கணிப்புகள் பற்றி அப்படின்னு ஒன்று இருக்கு. இது முழுக்கவே திணிப்புகள் அப்படின்னு பார்க்க முடியுமா? தவறுகள் இருக்கின்றன, கணிப்புகளில் பல தவறாக போயிருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது ஒரு இண்டிகேட்டரா இல்லை திசை இந்த பக்கம்தான் இருக்கிறது, மக்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்குங்கிறத கணிக்கிறதா நீங்கள் பார்க்கலையா? ஒட்டுமொத்தமாகவே அதை எல்லாமே திணிப்புன்னு தான் பார்க்குறீங்களா? பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொன்னதுதான் 100% உண்மை. ஏனென்றால் டிவிக்களினுடைய உரிமையாளர்களே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு டிவி உரிமையாளர் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார். எனவே அவர்களுக்கு சாதகமான செய்திகள் தான் டிவிக்களில் வருகின்றன, கருத்து கணிப்பாக வருகின்றனவே தவிர உண்மையான நேர்மையான நடுநிலையான கருத்துக்கள் அந்த டிவியிலே வருவதில்லை. பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் தேர்தல் முடிவுக்கு எதிராகவே அமைகின்றன. நிறைய விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். என்டிடிவி போன்ற டிவிகள், டைம்ஸ் போன்ற டிவிகள், இப்படிப்பட்ட டிவிகள் எல்லாம் நடுநிலையோடு இருந்து பல கருத்துக்களை சொன்ன போதிலும் அவைகளெல்லாம் தேர்தல் முடிவுகளோடு ஒத்துப்போவதில்லை. நான் பல விஷயங்களை இதில் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏனென்றால் ஏன் அப்படி கருத்து கணிப்பு ஒத்துப்போவதில்லை என்றால், நம்முடைய நாட்டில் பல்வேறு இனம், பல்வேறு மொழி, பல்வேறு ஜாதியைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு கலாச்சாரம் போன்றவர்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற சூழ்நிலை இன்னொரு மாநிலத்தோடு ஒத்துப்போவதில்லை. ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களே இப்ப உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்துவும் கேரளாவில் இருக்கிற இந்துவும் ஒரே மாதிரியான கல்ச்சரில் இருப்பதில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லீமும் பீகாரில் இருக்கிற முஸ்லீமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை, ஒரே கல்ச்சரில் இருப்பதில்லை. எனவே அவர்கள் எடுக்கின்ற முடிவு சாம்பிள் எல்லா மாநிலத்திலும் தான் எடுக்கிறாங்க. இப்படி பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், பீகார்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் சாம்பிள் எடுக்கிறாங்க. இல்ல அதுதான் என்ன சொல்றேன்னா, அவங்களுடைய கருத்துக்களும் அவர்களுடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்கிறேன். அதாவது ஒரே மாதிரி இருப்பதில்லை, அவர்களுடைய கருத்துக்கள் அங்கே இருக்கிறது ஒரு மாதிரி, இங்கே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கிறது. எனவே இந்த கருத்து கணிப்புகள் என்பது ஒரு 10 பேர், 100 பேருக்கு ஒரு 10 பேரிடம் கேட்கப்படுகிறது. 90 பேர் இதில் விடப்படுகிறார்கள். இந்த 90 பேரில் எத்தனை பேர் இந்த கருத்து கணிப்போடு ஒத்து போகின்றவர்கள் வருவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது கருத்து கணிப்பு என்பது இப்ப அமெரிக்காவில் இருக்கிறது என்றால் அமெரிக்காவில் 2 கட்சிகள் தான், ஒன்று இவர் வர வேண்டும் அல்லது அவர் வர வேண்டும். அதிலே கருத்து கணிப்பு சொல்வது என்பது ரொம்ப எளிதான விஷயம். ஆனால் நம்முடைய நாட்டில் அப்படி இல்லை. நம்முடைய நாட்டில் உங்களுக்கு சமீபத்திய உதாரணம் ஒண்ணு குறிப்பிடுற திரு அன்வர் ராஜா, கருத்து கணிப்புகள் தவறாக போயிருக்கின்றன, முற்றிலும் தவறாக போயிருக்கின்றன, மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒத்து போனதும் இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஆப்ட் நிறுவனம் நானே வெளியிட்ட அந்த நிறுவனத்தினுடைய கருத்து கணிப்பு அப்படியே எக்ஸாக்டா வந்துச்சு. அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது, திமுக எதிர்கட்சியாக இருந்தது. அந்த கூட்டணிக்கு 167 161 169 கணிச்சாங்க. அதே போல அதிமுக கூட்டணிக்கு என்னன்னு கணிச்சாங்க, அது அப்படியே வந்தது. எனவே ஒட்டுமொத்தமா நம்ம அப்படி நிராகரிச்சிட முடியல. ஒரு இண்டிகேட்டரா அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, ஒட்டுமொத்தமா நான் நிராகரிக்க முடியாது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அப்போது நீங்கள் சொல்கின்ற அந்த ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கின்ற நிலைமையை ஒத்து பார்க்கிற போது, இப்ப நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி 2001 எடுத்துக்கங்க. 2001 வந்த கருத்து கணிப்பு இருக்கு. அந்த கருத்து கணிப்புல என்டிடிவி கருத்து கணிப்பே என்ன, கலைஞர் தலைமையில் இருக்கின்ற இந்த அரசு மறுபடியும் ஸ்வீப் பண்ணும் என்றுதான் அந்த கருத்து கணிப்பு வந்தது 2001. அப்ப வருகிற போது அது கொஞ்சம் கூட நடக்கவில்லை. அந்த கருத்துக்கு அப்படியே நேர் மாறாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் 2001 ஆட்சியை பிடித்தார்கள். நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், அவர்கள் அவர் போட்ட கூட்டணி எல்லாரையும் அழைத்து, கண்ணப்பன், கூப்பா கிருஷ்ணன் போன்ற எல்லா தலைவர்களையும், ஜாதிய தலைவர்களையும் அழைத்து ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணியை போட்டிருக்கிறார். எனவே அவர் தோற்க மாட்டார், ஸ்வீப் பண்ணுவார் என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அதே போல பல நேரங்களில் இந்த கருத்து கணிப்பு உங்க பார்வையும் எடுத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லியிருக்காரு. தேசிய அளவில் எண்ணிக்கை எப்படி இருக்கு? ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், நம்முடைய தெலுங்கானா, இவங்க எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். ஆனால் இதெல்லாம் 3 மாநிலங்களிலும் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் என்று சொன்னார்கள்.
சத்தீஸ்கரில் காங்கிரஸ் தான் வரும், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் வரும் என்று சொன்னார்கள். ஆனால் 3லும் வரவில்லை. ஆனால் இதே 3 மாநிலங்களில் இதற்கு முந்தைய தேர்தல் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தேர்தல், அப்போதும் பிஜேபி தான் ஆளுங்கட்சி. அந்த தேர்தலில் பிஜேபி தான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த தேர்தலில் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அந்த ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் ஒரு சில நிறுவனங்களுடைய கணிப்பு சரியா இருந்தது, ஒரு சில நிறுவனங்களுடைய கணிப்பு தவறா போச்சு. அதுல மாற்று கருத்து இல்ல. நான் கேட்கறது உங்க பார்வையில, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல, அதிமுகவுடைய அனாலிசிஸ்ல தேசிய அளவுல இப்ப என்ன நிலைமை? 400 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பிடித்து விடுகிறதா, அல்லது இப்ப கொஞ்சம் காற்று திசை மாறுதுன்னு சொல்றாங்களே, அதை நீங்களும் பாக்குறீங்களா? உங்க பார்வை எப்படி இருக்கு அதுல? இல்ல, 400 இடங்களை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக பிடிக்க முடியாது. என்னை பொறுத்தவரை ஒரு தொங்கு நாடாளுமன்றம் தான் இந்த தேர்தல் முடிவுகளிலே வரும் என்றுதான் நான் கருதுகிறேன். பெரிய அளவில் ஸ்வீப் என்பது பிஜேபிக்கும் வராது. பெரிய அளவில் ஸ்வீப் என்பது நம்முடைய காங்கிரஸ் தலைமையில் இருக்க கூட்டணிக்கும் வராது. ஒரு தொங்கு நாடாளுமன்றம் தான் வரும். அப்படி வருகிற போது அதிமுக ஒரு குறிப்பிட்ட அளவு இடங்களை தமிழ்நாட்டில் கைப்பற்றும். நீங்கள் நினைப்பதை போல அல்ல. 39 வரும் 39 சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். இப்படித்தான் சொன்னார்கள். 1980ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. ஆனால் அது ஒரு 6 மாதங்களுக்கு பின்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கலைஞருக்கு எல்லாமே செஞ்சு பட்டாபிஷேகம் நடத்துவதற்கு எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு, வள்ளுவர் கோட்டம் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு அங்கு புறப்படலாம் தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் அப்படியே நிலைமை மாறியது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வந்தார். அதிலே ஒரு நியாயம் இருந்தது. அவர் அந்த தேர்தலில் ஒரு தர்மம் இருந்தது. அந்த தேர்தலில் அவர் என்ன கேட்டார்? ஒன்றுமே இல்லை. நான் என்ன தவறு செய்தேன், என்னுடைய ஆட்சியை ஏன் கலைத்தார்கள் என்று கேட்டார். மக்கள் என்ன முடிவு செய்தார்கள்? இந்திரா காந்தி பிரதமராக வர வேண்டும் என்றுதான் அந்த 80ஆம் ஆண்டு ஓட்டு போட்டார்களே தவிர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர்கள் ஓட்டு போடவில்லை. எனவே மறுபடியும் 80ஆம் ஆண்டு நடந்த அசெம்பிளி தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தந்தார்கள். நான் இதையெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு உயிரோட்டமான உண்மை இருந்தால் அதைத்தான் மக்கள் ஆதரிக்கிறார்கள். நீங்கள் 84ஆம் ஆண்டு தேர்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது தமிழ்நாட்டுடைய களம் மாறி இருக்குங்கறாங்க. நீ இல்ல 4 முனை போட்டி அல்ல. அத நான் ஒத்துக்கிறேன். நான் ஒத்துக்கிறேன். நீங்க இதோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்கிறேன். நீங்கள் இதோடு பொருத்தி பார்க்க வேண்டும். ஒன்றே ஒன்றுதான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் சொன்னோம். இல்லை அவர் ஐஸ் பெட்டியில் வைத்திருக்கிறார்கள், தீபாவளி முடிந்தவுடன் அவரை வெளியில் காட்டி விடுவார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் இங்கிருந்து நம்முடைய பாக்கியராஜை அங்கு அனுப்பி படம் எடுத்து கொண்டு வந்து இங்கு டிவியில் காட்டினோம். முடிந்தது, எலெக்ஷன் முடிஞ்சது. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார், மக்கள் ஓட்டு போட்டு விட்டார்கள். என் நண்பர் உயிரோடு வந்தால் அவரிடம் ஆட்சியை நான் கொடுத்து விடுகிறேன், எனக்கு நீங்கள் போடுங்கள் என்று கூட கலைஞர் கேட்டு பார்த்தார். இதெல்லாம் கடந்த வரலாறுகள். வரலாற்றில் இது மாதிரியான திருப்பங்களை கொண்டு வருவதற்கான நிகழ்வுகள் இருந்தன. இப்ப அப்படி இருக்காங்கிற கேள்வி இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் கட்ட கருத்தை நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கிறேன்.